உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. இது முழுவதும் கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. கதைக்குள்ளே போயிடலாமா? அதாவது ஒரு ஏன்ற ஒரு கிராமம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே பெருங்கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. காலப்போக்கில் அந்த கிராமத்தை சுற்றி கொஞ்சம் மஞ்சளாக ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த ஊரில் டாய்லெட் இல்லை. அந்த ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பெருங்கூட்டமான அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊரில் நம்ம எவ்வளோ நாளைக்கு இந்த துர்நாற்றத்தை தாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்காது, அதனால் நம்ம இன்னொரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் அந்த இன்னொரு ஊர் பீன்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த பெருங்கூட்டம் அந்த பீன்ற ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெருங்கூட்டத்திலே ஒரு சிறிய கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அந்த பீன்ற ஊருக்கு போகாதீங்க, இந்த ஏன்ற ஊரில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி மஞ்சளான விஷயங்கள் அங்கேயும் இருக்குது, அந்த பீன்ற ஊர்லேயும் இருக்குது, அதனால் அந்த ஊருக்கு போக வேணாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்கு. அதே கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சீன்ற ஒரு ஊருக்கு போகலாம், அந்த ஊரில் அழகான பசுமையான நீர்வளமிட நிலவளத்தோடு சேர்ந்து நம்ம மகிழ்ச்சியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு ஊராக அந்த ஊர் இருக்கும் அப்படின்னு இந்த சின்ன கூட்டம் சீன்ற ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெருங்கூட்டத்தை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெருங்கூட்டம் இல்லை எங்களுக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும், அந்த ஊர் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கற்பனையில் கேட்டிருக்கோம், அதனால் எங்களுக்கு அந்த ஊர் தான் பிடிக்கும், நம்ம அந்த ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அது முடிவெடுக்கிறாங்க. இந்த ஊரோட ரூல் என்னென்னா, அந்த பெருங்கூட்டம் என்ன முடிவெடுக்குதோ அதுதான் எல்லாரும் கேட்டாகணும். அதனால் அந்த பெருங்கூட்டம் முடிவெடுக்கிறதுனால எல்லாரும் அந்த ஊருக்கு போயிடுறாங்க. அந்த பீன்ற ஊருக்கு போய் பார்த்தா அதே மாதிரி அந்த ஏன்ற ஊரில் சுற்றி எப்படி மஞ்சளாக துர்நாற்றம் அடிச்சிட்டு இருந்ததோ அதே மாதிரி அந்த பீன்ற ஊர்லேயும் அதே மாதிரி துர்நாற்றம் அதே மாதிரி மஞ்சளாக இருந்துச்சு. ஆனால் இந்த பெருங்கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இல்லை இது சந்தனம் அப்படின்ட்டு அந்த மஞ்சளை அள்ளி வாயிலையும் மூக்கிலையும் பூசிக்குதுங்க. அந்த சிறிய கூட்டம் எவ்வளோ முயற்சி பண்ணி சொல்லுது, இல்லை இது அதே மஞ்சள் தான், இது சந்தனம் கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்லுது. இல்லை இந்த பெருங்கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, கிடையாது, இது நாங்கள் முடிவு எடுத்தது எங்களுக்கு பிடிச்சதுனால இது சந்தனம் தான் அப்படின்ட்டு வாரி வாயிலையும் மூக்கிலையும் பூசிக்கிட்டே இருக்குதுங்க. இதை பார்த்து அந்த சின்ன கூட்டத்துக்கு ரொம்ப கடுப்பாகி எவ்வளோ சொல்லி பார்த்துதுங்க. அந்த பெருங்கூட்டம் கேட்குற மாதிரியே இல்லை. கடைசியில் காலப்போக்கில் அந்த சின்ன கூட்டமும் அந்த பெருங்கூட்டத்தோடு அந்த நாற்றத்தில் துர்நாற்றத்தில் சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். இந்த குட்டி ஸ்டோரியை கேட்டு ஒரு கூட்டத்துக்கு கோவம் வந்ததுன்னா அதுக்கு கம்பெனி நிர்வாகம் பொறுப்பல்ல. இது முழுக்க கற்பனையே. நன்றி.